Hi friends, welcome to Thanjai tips and Samayal. இந்த வீடியோவில் ஒயிட் பாஸ்தா எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பாஸ்தாவை கொதிக்கிற தண்ணியில் போட்டு கொஞ்சம் மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் கொதிக்கட்டும். வானலியில் ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யை விட்டு பூண்டு ஒரு 5-6 பல் எடுத்துக்கலாம். நல்லா பொடிசாக நறுக்கிட்டு பச்சை மிளகாய் பொடிசாக நறுக்கிட்டு ரெண்டையும் நல்ல பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கணும். பொன்னிறமாக வதக்கி எடுத்துக்கோங்க. இது டேஸ்ட்டுக்காக பண்ணுறது தான். இதில் நீங்கள் தேவையான காய்கறிகளையும் போட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். பீன்ஸு, கேரட்டு எது வேணாலும் பண்ணிக்கலாம். குழந்தைங்களுக்கு எது பிடிக்குமோ அதை மிக்ஸ் பண்ணி கூட பண்ணிக்கலாம் நீங்கள். இப்போ அடுத்தது இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு கொஞ்சம் நல்லா தாராளமாகவே விட்டுக்கோங்க. தாராளமாகவே நெய் விட்டுக்கோங்க. அதில் இந்த 1 கப்பு அந்த கப் அளவுக்கு மைதா மாவு கொஞ்சம் கொஞ்சமாக தூவி அதை கலந்துக்கோங்க. அந்த கட்டி இல்லாமல் கலந்துக்கணும். அந்த மைதா மாவு கொஞ்சம் மஞ்சள் நிறமாக மாறணும். அந்த மஞ்சள் நிறமாக மாறுற வரைக்கும் நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு நெய் போதலைன்னு தெரிஞ்சதுன்னா இந்த 2 ஸ்பூன் நெய் கூட நீங்கள் விட்டுக்கலாம். நீங்கள் நல்லா கலந்துக்கிட்டே இருங்க. ஒரு கிண்ணத்தில் பால் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நல்லா கலந்துக்கணும். நல்லா அடிக்க வைக்காத மாதிரி கலந்துக்கிட்டே இருங்க. நல்லா குழவா சாஸ் மாதிரி வரும். இந்த பாருங்கள் எப்படி வருதுன்னு. நல்லா குழவா சாஸ் மாதிரி வரும். அதில் நம்ம ஏற்கனவே நெய்யில் வதக்கி வச்சுருக்கோம் இல்லையா, பூண்டும் பச்சை மிளகாயும், அதை போட்டுக்கோங்க. கூட ஆரிகனோஸ் போட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் அந்த ஸ்பைஸ் நல்லாயிருக்கும், டேஸ்ட் நல்லா கொடுக்கும். அது கொஞ்சம் பெப்பரையும் ஆட் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டால். சால்ட்டு கொஞ்சம் 2 பிஞ்ச் கூட போட்டுக்கலாம் நாம் அதில். ஸோ எல்லாமே நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணுறது. நம்ம கைவிடாமல் கலக்கிக்கிட்டே இருந்தால் அழகாக ஒரு சாஸ் பதத்துக்கு வரும். இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மக்ரூனி 2 கப் போட்டிருக்கேன். இப்போ அதில் இந்த 2 கப் மக்ரூனியை போட்டுக்கோங்க. உப்பையும் கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா கலந்து விடுங்க. ரெண்டும் சேர்ந்து நல்ல ஒரு மிக்சராக கிடைக்கும் நமக்கு. இப்போ கடைசியாக இறக்கும் பொழுது சீஸை கொஞ்சம் கொஞ்சம் சின்ன சின்ன கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை மேலே அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி கலந்து விட்டுக்கோங்க. நல்ல ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும் நமக்கு. சூப்பராக பிளேட்டில் சர்வ் பண்ணியாச்சு. ஃபாஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I will meet in next video. Until then, bye from Thanjai Tips and Samayal. Bye.